அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அல்லாலனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. யாரெல்லாம் என்கிட்ட துவா செய்யுங்க சிஸ்டர்னு சொன்னீங்களோ அவங்க எல்லாருக்காகவும் நான் துவா செஞ்சு எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு வந்து முஹர்ரம் 10வது நாள், அதாவது ஆஷ்ராவுடைய நாள். இந்த ஆஷ்ரா நோன்பு சிறப்பு வந்து அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் தஆலா எல்லாத்தையுமே இந்த ஆஷ்ரா நாளில் தான் படைச்சிருக்கான். சொர்க்கத்தை, நரகத்தை, லஹுல் மஃபூல் இந்த மாதிரி எல்லாமே ஆஷ்ரா நாளில் படைக்கப்பட்டுச்சு. மேலும் வந்துட்டு நிறைய நபிமார்கள் எல்லாம் காப்பாற்றிருக்கான். மூசா நபியை வந்து ஃபிரௌன்கிட்டருந்து காப்பாற்றினா அலைஹிஸ்ஸலாம். அப்புறம் வந்து யூனுஸ் நபி வந்து மீன் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து காப்பாற்றினான். யூசுஃப் நபியை வந்து அவங்க அரசராக்குவான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து கண் பார்வை வந்து தெரிஞ்சிரும். இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் வந்து இந்த நாளில் இருக்குது. இந்த ஆஷ்ரா, அதாவது ரமலான் நோன்பு கடமையாக்கிறதுக்கு முன்னாடி ஆஷ்ரா நோன்பு தான் கடமையாக்கப்பட்டிருந்துச்சு. கண்டிப்பாக ஆஷ்ரா வந்து வைக்கணும், அது வந்து ஃபர்லு அப்படின்னு இருந்துச்சு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ரசூலுல்லாஹ் வந்துட்டு ஒரு இதில் போயிட்டுருக்கும்போது யூதர்கள் வந்து நோன்பு வச்சுருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இது என்ன நோன்பு அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கி வந்து ஒரு மாபெரும் நாள். இந்த நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் வந்து காப்பாற்றினா. ஃபிரௌனின் கூட்டத்தாரை வந்து கடலில் மூழ்கடிச்சான். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிற விதத்தில் இந்த நோன்பை நோற்றாங்க. அதனால் நாங்கள் நோக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் நெருக்கமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த நோன்பை நோர்த்தாங்க. பக்கத்தில் உள்ள சஹாபாக்களுக்கு வந்து நோன்பு நோர்க்குமாறு சொன்னாங்க. அந்த யூதர்கள் வந்து 10வது நாள் மட்டும்தான் நோன்பு வச்சாங்க. அதுக்கு அவங்களுக்கு மாற்றமாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறனால தான் நம்மளுக்கு வந்து 9, 10 இல்லைனா 10, 11 இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்காங்க. ரமலான் மாத நோன்பு எப்போ கடமையாக்கப்பட்டுச்சோ உடனே வந்து ரசூலுல்லாஹ் இந்த ஆசுரா நோன்பை வந்து சுன்னத்தாக்கிட்டாங்க. அதாவது ஃபர்லனா நம்ம கண்டிப்பாக பண்ணணும், சுன்னத் அப்படின்னா நம்ம பண்ணால் நம்மளுக்கு சுன்னத்து, நம்மளுக்கு அதிக நன்மை. ஆனால் நம்ம பண்ணாமலும் இருக்கலாம். அந்த மாதிரி வந்து சுன்னத்தாக்கிட்டாங்க. இந்த ஆஷுரா நோன்போடைய நாள், அதாவது முன்னாடி எப்படி மக்கள் இருந்தாங்க, அந்த காலத்து மக்கள் வந்து காபாக்கு வந்து திரை போடப்படும் நாளாக வந்து வச்சுருந்தாங்க. அதாவது ஆஷ்ரா வந்துருச்சா, ஆஷ்ரா நாள் அன்னைக்கு காபாக்கு வந்து நம்ம திரை போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஷ்ரா நாள் அன்றைக்கி பண்ணுற ஒரு அழகான ஒரு அமல் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப கஷ்டம்தான் இந்த அமல். ஆனாலும் யாருக்கெல்லாம் இது வேணுமோ, எனக்கு வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் பண்ணுங்கள். அதாவது ஒரு தொழுகை, இன்றைக்கி 9வது நாள், முஹர்ரமுடைய 9வது நாள். இந்த நாளில் நைட்டு இஷா தொழுது முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் 100 ரக்காத்து நஃபில் தொழுகணும். அதாவது 100 ரக்காத் நஃபில் நம்ம வந்து 2 தொழுகலாம், இல்லை 4 தொழுகலாம், இல்லை 6 தொழுகலாம். இந்த மாதிரி தொழுதுக்கலாம். இது வந்துட்டு நிறைய இமாம்கள் வந்து சொன்னது. நிறைய பேருக்கு இது வந்து கபுலாக இருக்குது. நிறைய பலனுள்ள அனுபவம் வந்து இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இந்த அமல் வந்து நம்மளை வந்து உலகத்தின் செல்வம் எல்லாமே நம்மளை காலடியில் கொண்டு வந்து சேர்க்குமா. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அமல். அதாவது முதல் ரக்காத்தில் நம்ம வந்து எப்போவுமே ஃபஸ்ட் ரக்காத்தில் வந்துட்டு அல் ஃபாத்திஹா ஓதுவோம். அல் ஃபாத்திஹா ஓதி முடிச்சுட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் அந்த சூரா, அதாவது முதல் ரக்காத்தில் ஃபாத்திஹா சூரா, துணை சூறாவா குல்ஹு அல்லாஹு அஹத் சூரா ஓதணும். குல்ஹு அல்லாஹு அஹத் சூரா 3 முறை ஓதணும். இதேமாதிரி 2வது ரக்காத்துலையும் ஃபாத்திஹா சூரா ஓதிட்டு துணை சூறாவா குல்ஹு அல்லாஹு அஹத் வந்து 3 டைம்ஸ் ஓதணும். இந்த மாதிரியே நம்ம 100 ரக்காத்தை வந்து தொழுது முடிக்கணும். 4 ரக்காத்தா தொழுதாலும் பரவாயில்ல, 2 ரக்காத்தான் தொழுதாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம 100 ரக்காத்தையும் வந்து தொழுது முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா, உலகத்தினுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் இதை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து செல்வம் வந்து ஒரு பொருட்டாகவே இருக்காதான். இது யாரெல்லாம் பண்ணுறீங்களோ, நிறைய கடன் இருக்குது, என்னால் இதுலேருந்து எந்திரிக்கவே முடியலன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க கண்டிப்பாக இதை தொழுது பாருங்கள், கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கைவிட மாட்டான். ஏன் அப்படின்னா, நிறைய ரிவாயத்துக்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நான் செஞ்சுருக்கேன், இது வந்து எனக்கு நிஜமாகவே எனக்கு வந்து இது பண்ணியிருக்கு, எனக்கு நிறைய செல்வம் வந்திருக்கு, நிறைய என்னோடய கடன் பிரச்சனை தீர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் வந்து அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக உங்களுடைய கடன்களை வந்து சரி பண்ணுவான் இன்ஷா அல்லாஹ்.
100 ரக்காத் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இதை தொழுது பாருங்கள். இதை தொழுது முடிச்சுட்டு அடுத்து சுப்ஹான, அதாவது 3ஆம் கலிமா இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இந்த 3ஆம் கலிமா 70 முறை 100 ரக்காத் தொழுது முடிச்சுட்டு இந்த கலிமா 70 முறை ஓதி துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மனசார துவா செய்யுங்க. உலகத்தின் செல்வங்கள் எல்லாம் நம்மளோட காலடியில் கொட்டுமா, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தொழுகுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா போதுமானவன். அவங்களோட கடன் அம்புட்டையுமே அழைச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்வை தருவான். இன்ஷா அல்லாஹ் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவது ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி இந்த நாளின் அனைத்து சிறப்புகளை நம்மளுக்கு தந்து நம்முடைய சொர்க்கமான உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்தவர்களாக விடைபெறுகிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.